ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதை எங்கெல்லாம் வந்து நம்ம கால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அதாவது ஃபயர்பேஸ் பற்றி சொல்லுங்கள், அப்புறம் பிளாக்ஸியை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஏபிஐ இன்டெகிரேஷன் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறையா கவர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படிங்கிறதுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் வைஸாகவும் நிறையா கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஏபிஐ ப்ளஸ் அப்புறம் ரவுட்டிங் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபயர்பேஸ் ப்ளஸ் அப்புறம் ஃப்ரீ ஹோஸ்டிங், அதுக்கப்புறம் எப்படி பில்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட டாப்பிக்லேயே நீங்கள் வந்து இந்த டாப்பிக்லேயே வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்ததுனால திருப்பி 1 செகண்ட் உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா, எப்படி வந்து இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அப்படி எப்படி வந்து இந்த எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த லைப்ரரியை வந்து எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு pubspec.yaml அப்படிங்கிற அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணனாலே நம்ம இந்த pubspec.yaml அப்படிங்கிற ஃபைலில் தான் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் இந்த கீழே கொடுத்துருக்கிறது அப்படியே ஜஸ்ட் ட்ராப் பண்ணிட்டு பப் கமெண்ட்ஸ் அப்படின்றது அதை கிளிக் பண்ணுவீங்க. அப்புறம் பப் ஆட்னு கொடுத்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இனிஷியல் ஸ்டேட்டில் வரும்போது இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மீடியேட்டர் லெவலில் வந்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் டேரெக்டாக வந்து நீங்கள் இங்கேயே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதிலே வந்து நம்மளோட பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த கவுண்டர் பட்டன், அதுக்கப்புறம் ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிறது, ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிறது, ஒரு பேஜுக்குலேருந்து ப்ரீவியஸ் பேஜுக்கு வர்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்ட்டில் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளட்டரில் வந்து அந்த ஸ்டேட் இப்போ லைக் வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இது மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய கவுண்ட் வந்து கொஞ்சம் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போது அந்த கணக்கெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் உங்களுக்கு. செட் ஸ்டேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஏபிஐ கான்செப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு டீட்டெயில் வந்து ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது, அப்புறம் டெலீட் பண்ணுறது, டெலீட் பண்ண உடனே நம்ம பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா செட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது லோக்கல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நிறையா கான்செப்ட் இருக்குது. அதாவது ப்ரொவைடர் இருக்குது, அதுக்கப்புறம் கெட்டெக்ஸ் இருக்குது, அப்புறம் பிளாக்ஸி, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. இப்போ எதுக்காண்டி நம்ம வந்து கெட்டெக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு கெட்டெக்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது, ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன லாகின் பேஜ் இருக்குது, அப்புறம் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்குது, அப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் இமேஜோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டே போதும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்குது, ஒரு கார்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் வருதுன்னா அது உங்களுக்கு பிளாக்ஸி அப்படிங்கிற அந்த ப்ரொவைடர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பிளாக்ஸி அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது, கொஞ்சம் மாடல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து பிளாக்ஸி அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராஜெக்டாக இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 4 மாடியூல் இல்லை ஒரு 5 மாடியூல், அப்புறம் ஒரு சின்ன டேட்டா வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளட்டருக்குள்ளே வாரீங்க அப்படின்னா கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் ப்ரொவைடர், பிளாக்ஸி, அதுக்கப்புறம் ரெடெக்ஸ், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்லாம் நம்ம 1 by 1 கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கெட்டெக்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம வந்து pubspec.yaml அப்படிங்கிற அந்த ஃபைலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளட்டர் லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கெட் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க, ஒரு கோலன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோலனுக்கு அப்புறம் வர்றது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஆரோ சிம்பிள் போட்டு அதோடைய வெர்ஷன் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் வந்து 4.6.6 வந்து வெர்ஷன் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு 1 இயர்க்கு அப்புறமோ பார்க்கிங்க அப்படின்னா இதோடைய வெர்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் கூட வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறக்காண்டி நம்ம வந்து வெர்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த கெட் கோலன் மட்டும் வச்சுட்டு Ctrl+S மட்டும் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாட்டி சேவ் ஆகும்.
ஸோ சேவ் ஆகிடுச்சு அண்ட் ஹார்ட் ரீலோடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒன்ஸ் அகைன் வந்து பப் கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பப் கெட் மட்டும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணது கரெக்டாக இருக்குது அண்டு பேக்கேஜில் எந்த வித எரரும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த pubspec.yaml அப்படிங்கிற அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய எமுலேட்டர் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி மெட்டீரியல்.டாட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம அங்கே கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த கெட் அப்படிங்கிற அந்த லைப்ரரியை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி பேக்கேஜ் get /get.dot. ஸோ இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக void main ஸோ void main கால் பண்ணலாம். இதில் வந்து ரன் ஆப் கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரன் ஆப்க்கு அப்புறம் ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப் அதுக்கப்புறம் வந்து ஹோம் அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம டேரெக்டாக வந்து மை ஆப் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து கெட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த கெட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நார்மலாக மெட்டீரியல் ஆப் பதிலாக கெட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் மை ஆப் அப்படிங்கிறத மட்டும் கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜெட்டு கால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்லெஸ் அதில் வந்து மை ஆப். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னும் மெட்டீரியல் ஆப்பே கால் பண்ணல. ஸோ மெட்டீரியல் ஆப்பை கால் பண்ணால் தான் நம்மளால் ஸ்கேஃபோல்டு ஆப் பார் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா கெட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஹோம் ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள், அதாவது Ctrl+S ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகும். ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ நம்ம எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு get.dot அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மை ஆப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான கெட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிற அந்த விஜெட் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அதே கான்செப்ட்டில் தான் நம்ம வந்து கெட்எக்ஸ் அப்படிங்கிற அந்த லைப்ரரி மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கால் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு ஆப் பார் மட்டும் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல டீபக் ஸோ செக்டு மோடு பேனர் ஃபால்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த பேனர் வந்து ஹைட் ஆயிரும். இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் டைட்டில் டெக்ஸ்ட் ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஜஸ்ட்டு ஃபஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது மட்டும் இங்கே ஷோ ஆகும். ஓகே, வந்துருச்சா. ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாடி அப்படிங்கிறத கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஜஸ்ட் அந்த கெட்எக்ஸ் அப்படிங்கிற அந்த லைப்ரரியை வந்து எப்படி வந்து ரவுட்டிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மெயினாக நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்எக்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். அதாவது கோடிங்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஃப்ளட்டருடைய கோடிங்கே வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ரன் ஆகும். ஸோ கெட்எக்ஸ் அப்படிங்கிற லைப்ரரி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற மூலமாக நமக்கு இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் கோடிங். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியும். அதுக்கப்புறம் ரவுட்டிங் கான்செப்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட். இந்த கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம கெட்எக்ஸ் அப்படிங்கிற அந்த லைப்ரரி பயன்படுத்த மூலமாக இன்னும் ரொம்பவே வந்து கோடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு யூஐ டிசைன். அதுக்கப்புறம் அதோடைய எஃபிஷியன்ட் அதோடைய ஃபாஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ரவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு எப்படி வந்து இந்த கெட்எக்ஸ் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ பாடி அப்படிங்கிறத கால் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இதில் சென்டர் அப்படிங்கிற அந்த விஜிட்டை கால் பண்ணிக்கலாம். ஸோ சைல்டு இதில் ஒரு பட்டன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ எலிவேட்டட் பட்டன் கால் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஆப்ஷன் உண்டு. ஒன்று சைல்டு, அதில் டெக்ஸ்ட். அதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் உண்டு. ஸோ அதை கால் பண்ணிக்கோங்க. இந்த ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்மளுடைய எப்படி கெட்டெக்ஸ் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு கிளாஸ் நம்ம கால் பண்ணிடலாம், அதாவது செகண்ட் பேஜ். ஸோ அதை நீங்கள் நார்மலாக வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூவாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ரவுட்டிங் கான்செப்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து இன்னொரு ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜிட் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் போகும்போது நம்ம நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி அதிலேருந்து ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் அல்லது வந்து ஹோம் பேஜ் ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னே கொடுத்துக்கலாம், இல்லைனா செகண்ட் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேஃபோல்ட் ஆப் பார், அதே மாதிரி சேம் அஸ் ஆப் பார். ஸோ இங்கே வேணுமா டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம், அல்லது இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எம்டியாக விட்டுக்கலாம். இப்போ இதை ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கோ டு நெக்ஸ்ட் பேஜ்னு வந்திருக்கு. ஜஸ்ட் இப்போ இதை கிளிக் பண்ணுற மூலமாக நமக்கு இன்னும் எந்த ஆக்ஷனும் நடக்கலை. இப்போ நம்ம இதில் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் இப்போ இதை ஜஸ்ட் சேவ் பண்ணலாம். இப்போ இதை நான் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற வந்திருக்கு. அதாவது பட்டன் வந்து நமக்கு இப்போ கால் ஆகுது அப்படிங்கிறத ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பட்டனில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்ட்டு கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது எரர் விட்டுருக்கோம், இல்லைனா வேறு ஏதாவது பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பட்டனில் வந்து கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக நமக்கு பட்டன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுட்டிங் கான்செப்ட்டில் இப்போ நம்ம இன்னொரு விஜிட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டேட் அதாவது நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற அந்த கிளாஸ் வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்ம ரவுட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஃப்ளட்டர் ரவுட்டிங்கிற கான்செப்ட்டில் இதுலேயும் வந்து சேமஸ் இதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் பேஜ் அதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு அதாவது நெக்ஸ்ட் விஜிட் வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் இப்போ நம்ம இதில் என்ன கவர் பண்ணுறோம்னா கெட்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் பேஜ் வந்து கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம போட்டிருக்கோம் இந்த இதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் தெரியும். ஓகே, கெட்டெக்ஸ்னால் என்ன, லோக்கல் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கெட் டாட் கோ அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. டூ இப்போ நம்ம இந்த 2 அப்படிங்கிறதுல தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா எந்த இடத்துக்கு போகணும், எந்த விஜிட்டை கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஜிட் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம் ஒரு கிளாஸ். ஸோ அதை இதில் ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போட்டுட்டு இப்போ இதை சேவ் பண்ணுங்கள், பேரந்தசிஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதை சேவ் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே நம்ம என்ன கால் பண்ணியிருக்கோம், இந்த நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற விஜிட்டை பார்க்கும். அந்த விஜிட்டில் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்கேஃபோல்டுன்னு கொடுத்து வெறும் ஆப் பார் மட்டும் தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இந்த பட்டன் எதுவுமே இருக்காது, வெறும் ஆப் பார் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்லெஸ் விஜிட் தான் கால் ஆகிருக்கும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் பாரில் வந்து பேக் பட்டன் இருக்குது. ப்ளஸ் வந்து வேறு எந்த டீட்டெயிலுமே இல்லை. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் பேஜுக்கு, அதாவது ப்ரீவியஸ் பேஜ்னால் ஃபஸ்ட்டு இந்த விஜிட் நம்ம கால் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, இந்த விஜிட்டுக்கு வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் அகைன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி வந்து நமக்கு என்ன நடக்கும், மறுபடியும் வந்து கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது கால் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா என்ன விஜிட் நம்ம கால் பண்ணியிருக்கோம், கோ டு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற விஜிட்டை கால் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த விஜிட் வந்து உங்களுக்கு கால் ஆகும்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, கெட் டாட் டூ கோ அப்படின்னு முடிச்சிட்டோம். அதாவது கெட் டாட் டூ போட்டு எந்த விஜிட்டை கால் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவும் பாருங்கள். இதை பார்க்க மூலம் உங்களுக்கு தெரியும், ஓகே அப்போ கெட்டெக்ஸ் மூலமாக நமக்கு வந்து இவ்வளோ சிம்பிளாக வந்து சின்டெக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிங்க் ஆகுதா, இது மூலமாக ஈஸியாக வந்து கால் பண்ணிக்கலாமா அப்படின்னு. என்ன ரீசன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நேவிகேட்டர் டாட் டூன்னு போட்டு கான்டெக்ஸ்ட் அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் லென்த்தாக வந்து சின்டெக்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கெட் டாட் டூ அப்படிங்கிறதுலே வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஸ்நாக் பார், அதுக்கப்புறம் ஆப் பார், அதுக்கப்புறம் நிறைய கான்செப்ட் இருக்குது. அலர்ட் வர்றது, அது மூலமாக எப்படி வந்து இந்த கெட்டெக்ஸ் அப்படி லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃபால்ட் டயலாக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டயலாக் வந்து ஷோ பண்ண போகிறோம். அதில் வந்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகணும். நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அதே ஃபஸ்ட் பேஜில் வந்து ஷோ ஆகிற மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா இந்த கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஷோ பண்ண போகிறோம். அதில் வந்து கன்ஃபார்ம் பட்டன் அண்ட் வந்து கேன்சல் பட்டன் அப்படிங்கிற 2 பட்டன் வைக்க போகிறோம். அதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகணும். கேன்சலுங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு இதே பேஜில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க. நம்ம சேனலில் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த கெட்டெக்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளேலிஸ்ட் வைஸாக உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்போம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வந்துக்கோங்க, ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட், ஷார்ட்ஸ், அப்புறம் வீடியோஸ்னு கொடுத்துருப்போம். அதில் ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ளட்டர் இன் தமிழ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு பேசிக்கில் இருந்து, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி எமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணணும், அதில் எப்படி யூஐ டிசைன் வந்து ஆட் பண்ணணும், அப்புறம் வந்து பேசிக் விஜெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஓவராலாக நிறைய வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த வீடியோவுக்கு அப்புறமா பில்டு எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் ஏபி எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக டாப் டு பாட்டம் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல கெட் டாட் டயலாக், அதாவது டிஃபால்ட் டயலாக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும், நம்ம அதிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா டிஃபால்ட் டயலாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ஃபைனலாக ஒரு செமிகோலன் வச்சுட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பட்டனை கிளிக் பண்ணவும் நமக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். செக் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா அலர்ட்னு கொடுத்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த அலர்ட்டுக்கு பதிலாக நம்ம கொடுக்குற ஒரு மெசேஜ் வந்து எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க டைட்டில், அதில் டபுள் கோட்ஸில். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம். இப்போ இந்த அலர்ட்டுக்கு பதிலாக மெசேஜ் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பார்த்திங்களா மெசேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ்க்கு பதிலாக நம்ம கொடுக்குற, அதாவது வந்து ஒன்று டெலீட் பண்ணணும், அல்லது வந்து ஒன்று மூவ் பண்ணணும், அல்லது வந்து கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து எப்படி இங்கே வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஒன்று மிடில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்களா நீங்கள் டைப் பண்ணவும் உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகுது, அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு do you want go to next page அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ இந்த மெசேஜுக்கு பதிலாக நம்ம கொடுத்த அந்த do you want next page அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ பார்த்திங்களா do you want go to next page அப்படிங்கிறது கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எஸ் இல்லை நோ அப்படிங்கிற 2 பட்டன் வைக்க போகிறோம். அப்போ எஸ்ன்னு கிளிக் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி பார்க்கலாம். நோன்னு கிளிக் பண்ணால் நம்ம வந்து சேம் இந்த அலர்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இதே பேஜில் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போது அந்த பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதுக்கு ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஆக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு அரே ஃபார்மேட்டில் இருக்க போது. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் ஒன் விஜிட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ என்ன ரீசனுக்கு டெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த நார்மலாக அலர்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு பட்டனுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே இருக்காது. நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் பட்டன் மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு அதர் பேக்ரவுண்ட் கலர் எதுவும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எலிவேட்டட் பட்டன்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ பட்டனை பற்றி வந்து நம்ம நார்மலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பேசிக் விட்ஜெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் டெக்ஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணவே உங்களுக்கு ஆட்ரிபியூட் எல்லாமே வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல ஜஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம கேலிப்ரேசஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல இந்த சைல்டு அப்படிங்கிறதுல டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் விஜிட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஓகே இல்லைனா எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன வரும், அந்த அலர்ட்டில் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பட்டன், அதாவது ஒரு டெக்ஸ்ட் பட்டன் மட்டும் ஷோ ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, எஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி நோ அப்படிங்கிறதுக்கும் ஒரு பட்டன் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட் இது அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷனில் டெக்ஸ்ட் பட்டன் அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஓகே, கேலிப்ரேசஸ் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு அதில் எடுத்துக்கலாம். ஒரு கம்மா போட்டுக்கோங்க அண்ட் அதில் ஒரு பேஸ்ட். ஸோ இப்போ இதில் வந்து நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு 2 டெக்ஸ்ட் பட்டன் வந்து ஷோ ஆகும். ஒன்று எஸ், ஒன்று வந்து நோ அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எஸ் நோ. இப்போ நான் நோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேம் இதே பேஜில் இருக்கணும். அண்ட் எஸ்ஸை கிளிக் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு get.to அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ ஜஸ்ட் அதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எஸ் அப்படிங்கிறதுல ஆன் ப்ரெஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கமெண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்டை ரிமூவ் பண்ணதுக்கு Ctrl/\. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் லைன் வந்து ரிமூவ் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் அடுத்து எதுவும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இதே மாதிரி Ctrl/\ஐ கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ் அப்படிங்கிற பட்டனில் get.to போட்டு நெக்ஸ்ட் பேஜுங்கிறது நம்ம எங்கே கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில், அதாவது இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஸ் கேட்கும். இப்போ நம்ம எஸ் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகணும். ஸோ பார்த்திங்களா, நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது நோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த அலர்ட் க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்போ அதை அலர்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதுதான் get.back. ஸோ பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபைனலாக செமிகோலன் வச்சுட்டு இப்போ சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு அலர்ட்டும் க்ளோஸ் ஆகிட்டு ஸோ இதே பேஜில் வந்து உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அல்லது மினி ப்ராஜெக்ட், மேஜர் ப்ராஜெக்ட்லலாம் இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் இதோடைய ஸ்டைல் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோன்னா, லைக் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த do you want to go to next பேஜ்னு இருக்குது. இதை கொஞ்சம் வந்து போல்டு பண்ணலாம் அல்லது வந்து சம் ஸ்டைல் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா மிடில் டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நார்மலாக நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நம்ம போல்டு, இட்டாலிக் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. இப்போ மிடில் டெக்ஸ்ட்னு கொடுத்துருவோம், இதுக்கு பதிலாக என்னது கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டென்ட். ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டில் டைப் பண்ணுறது நம்ம என்னது சேம் இதே இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த do you want to கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதே இதுதான் இந்த கண்டென்ட். இப்போ ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுக்கு ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில், அப்புறம் மிடில் டெக்ஸ்ட்டு, அப்படி இல்லைனா கண்டென்ட். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டென்ட்டில் நம்ம எது போட்டிருக்கோமோ அதுதான் வந்து ஷோ ஆகும். ஸோ கண்டென்ட்டில் வந்து இப்படி நம்ம டேரெக்டாக இந்த மாதிரியே கொடுத்துட முடியாது. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த விஜிட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மெசேஜ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸில் இந்த ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க. இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதை சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே சேம் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது இந்த மிடில் டெக்ஸ்ட்டும் கண்டென்ட்டும் வந்து சேம் தான். இன்கேஸ் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணால் அதில் வந்து கண்டென்ட் அப்படிங்கிறதா வந்து ப்ரையாரிட்டி.
ஸோ அதனால் கண்டென்ட்டில் நம்ம என்ன கொடுக்கோமோ அதுதான் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இதை ஒன்ஸ் அகெயின் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, டூ யூ வாண்ட் கோ டு நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இதில் ரெண்டுமே நம்ம சேம் மெசேஜ் தான் கொடுத்துருக்கோம். இப்போ லைக் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட். அண்ட் வந்து கலர் வந்து ஏதாவது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கலர்ஸ் டாட் ப்ளூ அல்லது பிளாக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து லைக் வந்து பிளாக் நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து ரெட் வேணுமா கொடுத்துக்கலாம். ஸோ ரெட் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், மெசேஜ் வந்து உங்களுக்கு சேம் தான். ஆனால் வந்து ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கண்டென்ட்டுக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்களா, நமக்கு கொடுத்த மெசேஜ் வந்து அப்படியே ஷோ ஆயிருக்கு. ஸோ அதுதான் சொல்கிறோம், இந்த மிடில் டெக்ஸ்ட்டும் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து சேம் தான். அதில் எது ப்ரையாரிட்டியை கொடுப்பாங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எதர் இந்த மிடில் டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது நம்ம கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்ராக்டிவ் ஆகுது. இப்போ இன்கேஸ் இந்த அலர்ட்டோடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆப்போடைய தீம் வந்து ரெட் கலரில் இருக்கும், அல்லது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அல்லது வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் கலரில் இருக்குது அப்படின்னா அதோடைய கலருக்கு தகுந்த மாதிரி இதோடைய பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். ஸோ பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கலர்ஸ் டாட் நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் வந்து க்ரீன் வேணுமா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்களா பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இப்போ க்ரீன் கொடுத்தனால இப்படி இருக்குது. நம்மளுடைய ஆப்புக்கு என்ன தீமோ அந்த தீம் கலர் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பேசிக்காக உள்ள கெட்டெக்ஸில் உள்ள விஜெட்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஆப் வந்து நம்ம வந்து இதில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ், அதாவது லைக் வந்து அலர்ட்டு, டைலாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக் பார், ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அட்ராக்டிவான யூஐ டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமும் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த ஏதர் வந்து ஐகான் செட் பண்ணுறது, அப்புறம் மோர் தென் ஒன் பட்டன் வந்து ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு வந்து வெளியே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது க்ளோஸ் ஆகுறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து பேசிக்காக எப்படி வந்து ஒரு டிஃபால்ட்டு டைலாக் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதில் எப்படி பட்டன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஓவராலாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது கண்டினியூஸாக வந்து பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை எழுப்பியம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கெட் டாட் ஆஃப் அண்ட் கெட் டாட் ஆஃப் ஆல். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், அது எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் என்ன பெனிஃபிட், அண்ட் இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க ஒரு நியூ வியூவர்ஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நிறையா வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிகினராக உள்ளே வாரீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளட்டர்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃப்ளட்டர் இன் தமிழ் அண்ட் இதில் எமுலேட்டர் ஒரு நியூ ப்ராஜெக்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓவராலாக டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு போட்டிருப்போம். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்கிங்க அப்படின்னா கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அந்த வீடியோ மட்டும் பார்க்கல, ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளேலிஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம், அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கெட் டாட் டூ அப்படிங்கிறத நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இதை யூஸ் பண்ண மூலமாக நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி கெட் டாட் பேக் அப்படிங்கிறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கெட் டாட் ஆஃப், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கெட் டாட் ஆஃப் அப்படின்னா என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு ஆப் நீங்கள் வந்து நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், லைக் வந்து வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அல்லது வந்து ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் மீடியா ஏதாவது லைக் வந்து ஜிமெயிலோ அல்லது ஃபேஸ்புக் அல்லது வந்து ட்விட்டர் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் சோஷியல் மீடியா லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே நமக்கு தெரியுது பார்த்தீங்களா ஸ்டேட்டஸு, சேட்டு, அந்த பேஜுக்கு உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் பேக் பட்டனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த பேஜுக்குள்ளே போகாது. ஸோ என்ன ரீசனால் போகாதுன்னு பார்த்தீங்கன்னா
அதோடைய ஸ்டேட்டஸை வந்து அந்த மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னால அந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த பேஜை வந்து உங்கள் மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பேஜ் தேவையோ அதை மட்டும் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதே கான்செப்ட் தான் நம்ம ஃப்ளட்டரில் என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கெட் டாட் ஆஃப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகிறீங்கன்னா இந்த பேஜ் அதாவது ப்ரீவியஸ் பேஜ் அப்படிங்கிற அந்த ரிஜிஸ்டர் பேஜோட ஸ்டேட்டஸை வந்து மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி கோ டு நெக்ஸ்ட் பேஜ்னு கொடுத்துருந்தோமா. இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஒரு மெசேஜ் கேட்குது. இதில் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் பேஜ் போகுது, இல்லை நோ கொடுத்தோம்னா நமக்கு சேம் இதே பேஜில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் பேஜ்னு வச்சுருக்கோம். ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை காப்பி எடுத்துகிட்டு நம்ம வந்து தேர்ட் பேஜ் அப்படின்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் வந்து இதில் தேர்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை இது செகண்ட் பேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து தேர்ட் பேஜ்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக கேப்ஸ் அண்ட் ஸ்மால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தேர்ட் பேஜ் போட்டோம். அண்ட் இந்த பட்டன் பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜுக்கு அதாவது நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நம்ம இன்னொரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். நமக்கு இங்கே எலிவேட்டட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்டனுடைய ப்ளேஸ் தான் இது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரேப் வித் காலம் விஜிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலம் விஜிட்டில் அகெயின் இதே மாதிரி ஒரு எலிவேட்டட் பட்டன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் எலிவேட்டட் பட்டன். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆயிரும். அண்ட் ஆன் ப்ளஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பேரந்திசஸ் அண்ட் சைல்டு அப்படிங்கிறதுல நம்ம வந்து டெக்ஸ்ட் விஜிட் யூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் கோ டு தேர்ட் பேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ கோ டு தேர்ட். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து காலம் விஜிட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டிஃபால்ட் அலைன்மெண்ட் வந்து டாப்புக்கு போயிடும் உங்களுக்கு. ஸோ டாப் வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இதை நம்ம ஓவர் கம் பண்ண என்ன பண்ணலாம், மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் சென்டர் அண்ட் அதே மாதிரி கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுக்குற மூலமாக நமக்கு இந்த 2 பட்டனும் அப்படியே பேஜோட சென்டருக்கு வந்து ஷோ ஆயிரும். வந்துருச்சா. ஸோ ஆனால் இந்த 2 பட்டனுக்கு பிட்வீனில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் இன்னும் நீட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு பாருங்கள், சைஸ்ட் பாக்ஸ். ஸோ சைஸ்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் இதில் ஹைட் அப்படி செட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் நமக்கு, ஒரு லைக் வந்து ஒரு 25. ஓகே, ஸோ 25 கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 பட்டனுக்கு பிட்வீனில் நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன போகும், கோ டு நெக்ஸ்ட் பேஜ்னா செகண்ட் பேஜ் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அது போகிறதுக்கு நம்ம அலர்ட் பார்த்தோம், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி நமக்கு அலர்ட் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம புதுசாக என்ன பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், கோ டு தேர்ட் பேஜ் கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம இன்னும் வந்து உங்களுக்கு எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி அந்த எதுவுமே மீன் பண்ணல. இப்போ நம்ம அதே மீன் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட்டு கெட் டாட் டு எந்த பேஜுக்கு நம்ம ஷோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ட் பேஜ் ஓகே. ஓகே, ஸோ இதில் பேரந்திசஸ்குள்ளே கொடுக்கணும். நம்ம ஜஸ்ட் வெளியே மென்ஷன் பண்ணிட்டோம். இதை அப்படியே லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேரந்திசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த கோ டு தேர்ட் பேஜ்னு கிளிக் பண்ணால் நமக்கு வந்து தேர்ட் பேஜுக்கு வந்து போகும். ஸோ தேர்ட் பேஜில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்துக்கலாம் ஒன்ஸ் அகைன். ஸோ ஜஸ்ட்டு ஆப் பார் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கோ டு தேர்ட் பேஜ்னு கொடுத்தோன்னா நமக்கு தேர்ட் பேஜ் அப்படிங்கிறது இந்த பேஜுக்கு வந்துட்டு, இது தேர்ட் பேஜா செகண்ட் பேஜாங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மேபி கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து தேர்ட் பேஜ்னு கொடுத்துருவோம். அண்ட் இங்கே வந்து வெறும் ஆப் பார் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடி, அதில் சென்டர் விஜிட் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர், இப்போ இதில் வந்து சைல்டு விஜிட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது சைல்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் விஜிட்டில் வெல்கம் டு அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வெல்கம் டு ஆல் அல்லது வெல்கம் டு உங்களுடைய நேம். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆப் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரீங்கன்னா உங்களுடைய நேம் தான் ஷோ ஆகும். ஸோ லைக் நம்ம வந்து வெல்கம் டு ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கோ டு தேர்ட் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஸோ வெல்கம் டு ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு வரும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ வந்துருச்சு. அண்ட் இப்போ நம்ம பேக் பட்டன் நமக்கு டிஃபால்ட்டாக ஆரோ வந்துருச்சு. அல்லது வந்து நீங்கள் மொபைலில் இதை எப்படி பில்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இதை பில்ட் எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதை செக் பண்ணிவிட்டு இந்த ஏரோக்கு பதிலாக உங்களுடைய பேக் டேப் கொடுத்துருப்பாங்க. சாம்சங் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு கீழே பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதர் ஆப்னால் நீங்கள் லைட்டாக ஸ்வைப் பண்ணால் கூட உங்களுக்கு பேக் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், இந்த ப்ரீவியஸ் பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பேஜ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் அதாவது அடுத்தடுத்து வர்ற வீடியோலலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி லைக் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு பேஜுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதா மட்டும் கன்சியூம் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், கோ டு ரிஜிஸ்டர் பேஜ் அப்படின்னு நம்மளுடைய நேம் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து அல்லது வந்து சோஷியல் மீடியா ஏதோ ஒன்று கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ரிஜிஸ்டர் பண்ண உடனே நமக்கு என்ன செய்யும், நெக்ஸ்ட் அதாவது வெல்கம் டு அப்படின்னு கொடுத்து நம்மளுடைய நேம் வந்து ஷோ ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணதை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்படி இருக்காது. இதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து கோ டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதாவது கெட் டாட் டூக்கு பதிலாக ஆஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள். ஓகே, சேவ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சேம் அதே பேஜ் தான் இருக்குது. இப்போ நம்ம அகைன் என்ன பண்ணலாம், கோ டு தேர்ட் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், ஸோ வெல்கம் டு ஃப்ளட்டர் எல்பிஎம்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன தான் இங்கே பேக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் சரி அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேக் அப்படிங்கிற அந்த ஆரோவே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். அப்போ ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களால் வெளியே பேக் போக முடியாது. அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து பார்க்க முடியாது. என்ன ரீசன்னா அந்த ப்ரீவியஸோடைய ஸ்டேட் வந்து மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பேஜில் இருந்து தான் நம்ம வந்து கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட் அல்லது மேஜர் ப்ராஜெக்ட் அல்லது ஃப்ளட்டரில் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கெட் டாட் ஆஃப், இந்த கெட் டாட் டூ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வந்து இன்டர்வியூ கொஸ்டினில் கூட கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். இன்கேஸ் வந்து ப்ரீவியஸ் பேஜை நம்மளால் டிஃபால்ட்டாக ஹைட் பண்ணி வைக்கணும் அல்லது வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு கெட் டாட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி கெட் டாட் ஆஃப் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் சேமஸ் இதே மாதிரி தான். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்ரிபியூட் காமிச்சிடுறேன். ஸோ ஆஃப் ஆல், ஸோ இந்த இருக்குது பார்த்திங்கன்னா ஆஃப் ஆல். ஸோ இதுவும் அகெயின் சேவ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். ஸோ இப்போ சேவ் பண்ணி இதை செக் பண்ணி பாருங்கள். இதுவும் சேமஸ் என்ன செய்யணும், உங்களுக்கு அதே மாதிரி ப்ரீவியஸ் பேஜை வந்து ஹிடன் பண்ணிடும். அதாவது ப்ரீவியஸில் அதாவது ஆஃப் டாட் ஆல் அப்படிங்கிறது நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ லைக் வந்து செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் அல்லது ஃபோர்த் பேஜ் எந்த பேஜுக்கு நீங்கள் போய்ட்டு வந்திருந்தாலும் கரெக்டாக நீங்கள் வந்து ஆஃப் ஆல் அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் நம்ம கால் பண்ணியிருந்தாலும் அதோடைய செஷன் எல்லாமே மெமரியிலேருந்து என்ன செய்யும், ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்பை வந்து லாக் அவுட் பண்ணுறீங்க. இப்போ லைக் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதனால் உள்ளே வந்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்போனாலும் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ஸ்டேட்டஸு சேட் அந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகுது. இதே இது நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து லாக் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க, கிளிக் பண்ணி கன்ஃபர்மேஷனில் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே என்ன மெத்தடு ஓப்பன் ஆகும், என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆல் அப்படிங்கிறத யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எவ்வளோ ஹிஸ்ட்ரிலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன செய்யும், அப்படியே உங்கள் மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோம் பேஜுக்கோ அல்லது வந்து லாகின் பண்ணுற பேஜுக்கோ வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் எங்கே நம்ம கெட் டாட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம் அண்ட் எங்கே கெட் டாட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுவோம், அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அதுக்கு என்ன பர்பஸ், அது யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஒரு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம அடுத்தடுத்த வர்ற வீடியோலையும் இந்த மாதிரி கெட் டாட் ஆஃப் அண்ட் கெட் டாட் ஆல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம், பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறது மூலமாக அந்த வேல்யூ எப்படி நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.